வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் கேட்டான் சிஸ்டர்ஸ். எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறது தான் இந்த கேட்டான் சிஸ்டர்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்கள் நம்புகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி அதுக்காக நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது தான் பிரெட் அல்வா. அதுக்கு தேவையான பொருட்கள்: பிரெட், பால், சர்க்கரை, முந்திரி பருப்பு, ஏலக்காய். ஃபஸ்ட்டு இந்த ப்ரெட்டை 4 சைட்ஸும் கட் பண்ணி நம்ம அதை குட்டி குட்டி பீஸாக எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் நெய் சூடு பண்ணி அது நல்ல உருகுனதும் நம்ம உடைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சம் பாதாம் பருப்பு, அதை நான் இங்கே காட்ட மறந்துட்டேன், பட் அதையும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட்டான பிறகு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை எடுத்து ஒரு அதே குட்டி தட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போது நல்ல ஒரு செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அதை குட்டி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே எண்ணெய் சட்டியில் அந்த நெய்யிலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா பிரெட் பீசஸ், அதை போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நெய் ரொம்ப சேர்க்க வேணான்றதுனால கொஞ்சமாக விட்டு இப்போ நான் இதை ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் இதை வேணும்னா பொரிச்சு கூட எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதே எண்ணெய் சட்டியில் நம்ம சர்க்கரை, அதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்திருக்கேன். இதை நல்லா போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் அந்த தண்ணி கரைசல் கொஞ்சம் திக்காகட்டும். பார்த்தீங்களா, இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சா? இந்த நேரத்தில் நீங்கள் பொடிஞ்சு வச்சுருக்கிற ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கலந்து கொடுத்துருங்க. இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பீசஸை இதில் நம்ம ஆட் பண்ணலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா இந்த சர்க்கரை பாகில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். உடனேவே இந்த பிரெட் பீசஸ் என்ன பண்ணுன்னா இந்த தண்ணியை நல்லா உறிஞ்சிரும். உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே அந்த தண்ணி வந்து உங்களுக்கு வற்றி போயிடும். ஸோ நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டோன்னா நமக்கு நல்லா அந்த அல்வா கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் நான் வந்து கொஞ்சம் காய்ச்சின பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நீங்கள்
பால் வேணான்னா கோவா இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்த பிறகு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி அப்புறம் பாதாமை நல்லா ஆட் பண்ணி கிளறி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல், கடாயில் ஒட்டாமல் வரணும். இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி மேலே கார்னிஷிங்காக அந்த பாதாமும் முந்திரியும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்த மாட்டாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு அடுத்த தடவை நோட்டிஃபிகேஷன் வரும்.